அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பரால் எப்படி ஒரு அழகான பொம்மை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொம்மை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மேகசின், நியூஸ் பேப்பர், க்ளூ, சிசர், பெயிண்ட், ப்ரஷ். இப்போ ஒரு மேகசின் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய மேகசின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல மேலே இருக்கிறத இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் குட்டியாக இந்த மாதிரி மடிச்சுட்டு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம புக்கு ஃபுல்லாக மடிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி மடிக்கணும். மேலே இருக்கிறத முதல்ல இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடிச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத சின்னதாக அது மாதிரி மடித்து, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இது மாதிரி முழுசாக மடிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடிச்சுக்கலாம். பொறுமையாக இது மாதிரி எல்லாத்தையும் மடிச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம புக்கு ஃபுல்லாக மடிச்சுக்கணும். இப்போ கடைசி பேஜையும் நம்ம எடுத்து மடிச்சுக்கலாம். இப்போ அந்த டாலோட ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன பேப்பரை இந்த மாதிரி ரவுண்டாக கசக்கிக்கோங்க. ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பால் செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த பாலை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணணும், ட்விஸ்ட் பண்ணணும். இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம தலையாக வைக்க போகிறோம். இது மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வர வரைக்கும் நல்லா அழுத்தி விடுங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மேகசினில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். அதுக்கு வச்சு பார்த்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா இந்த நம்ம செஞ்சு வச்ச ஸ்கர்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சு க்ளூ போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். இங்கே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் க்ளூ போட்டுட்டு இதில் ஒட்ட போகிறேன். இதை எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் காயறதுக்கு இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். இதை கொஞ்ச நேரத்துக்கு காய விட்டுருங்க. இது இப்போதைக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டாப் மாதிரி நம்ம ஒரு ஷர்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி குட்டி பால் மாதிரி நீங்கள் பேப்பரில் உருட்டி வச்சுக்கோங்க. அதை எடுத்து க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி 2 பால்ஸையும் நம்ம ஒட்டிடலாம். அதை ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஷர்ட்டில் க்ளூ போட்டுக்கலாம். அதாவது இந்த சின்ன பேப்பரில் க்ளூ போட்டு ஷர்ட் மாதிரி ஒட்டிக்கலாம். நல்லா க்ளூ போட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் ஷர்ட் மாதிரி ஒட்டிடுங்க. இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மேலேயும் க்ளூ போட்டு ஒட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக அது ஒட்டிக்கும். அடுத்தது நம்ம கை செய்ய போகிறோம். கை செய்கிறதுக்கு இது மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப பெருசாகிடும். இது மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த பேப்பர் ஸ்டிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கைக்கு வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எப்படி இருக்கணுன்றதை நம்ம வச்சு இந்த மாதிரி வளைச்சி பார்த்துக்கலாம். சென்டராக வச்சுக்கோங்க. அதை வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இது மாதிரி க்ளூ போட்டு இது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவுனதுக்கப்புறமா அந்த டாலில் நம்ம கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி கொஞ்சம் நல்லா பிடிச்சி விடுங்க, இல்லைன்னா அதை எடுத்துக்கும் சீக்கிரமாக. இது ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடியும் நம்ம ஒரு பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம். பேப்பரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கைக்கு பின்னால் நம்ம இதை ஒட்டிக்கலாம். இதை நல்லா காய விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா காஞ்சிடுச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். இது காஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ணல. அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் பொம்மை தயாராகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அதனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மேகசின் வச்சு செய்கிற ஒரு டால் தான். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கும் நான் பெயிண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். சின்ன வயசில் பண்ணது இது. ஆனால் நான் இப்போ பண்ணதில் அது மாதிரி எதுவும் பண்ணல. எனக்கு இப்படி இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இங்கே இந்த ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை அந்த பொம்மையோட தலைக்கோ எந்த ஒரு பெயிண்ட்டும் அடிக்கலை. நீங்கள் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பொம்மை பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.